ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதை வந்து தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க என்னதுன்றது. பைப்பிங் தான். லைனிங் கிளாத்து ப்ளவுஸ்க்கும் சேம் டைம் நார்மல் ப்ளவுஸ்க்கும் எப்படி பைப்பிங் வைக்கணும் அப்படின்றது தான். ரெண்டுத்துக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். நான் வந்து அதை என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நான் ஜாயின் பண்ண மாதிரி கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச்சு பக்கமாக மடித்து தைச்சிக்கோங்க. மடித்து தைச்சிட்டு அதை வந்து நெட்டுக்கு தையல் ஃபுல்லாமே ஓட்டிடுங்க. கொஞ்சம் விட்டு விட்டுலாம் தைக்காதீங்க, ஃபுல்லுமே தைச்சி வச்சுருங்க. தைச்சி வச்சுட்டு அதாவது நம்ம தையல் போடணும்ல, அந்த சைடு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஈவனாக இருக்கா அப்படின்றத மட்டும் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு வி நெக் ப்ளவுஸு, வி மீன்ஸ் ஸ்டார் நெக் ப்ளவுஸு. இது வந்து நீங்கள் எப்படி இதில் பைப்பிங் வைக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். எப்போவுமே இதில் வந்து அதாவது நம்ம தைச்ச துணியில் ரைட் சைடு, அதே மாதிரி சட்டையில் ரைட் சைடு டு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி மேலே வச்சு தைக்காதீங்க. கீழே தள்ளி வச்சு, அதாவது நான் இப்போ காட்டியிருக்கிற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக உள்ளே போகிற மாதிரி, 1/4 இன்ச் கூட வேண்டாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகிற மாதிரி வச்சுட்டு அந்த நூல் அளவில் தையல் போடுங்க. அப்படி போடும்போது அந்த பைப்பிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புரியும் என்ன அப்படின்றது. நான் பேசுகிறத கவனிக்கணும்னு வேண்டாம், நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை மட்டும் ஒரு டைமுக்கு கூட ஒரு டைம் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அப்படி பார்த்தும் புரியலை அப்படிங்கும்போது நான் சொல்கிறத கேளுங்க. உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி வந்து இது பண்ணிக்கோங்க. உங்களுடைய கன்வீனியன்ட் பொறுத்து எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னை பொறுத்த மட்டும் கண் பார்க்குற வேலையை கை செய்யணும்னு நினைப்பேன். இது எதுக்காக நான் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுட்டு தைச்சிருக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து கொக்கி வந்து மிஷினில் தைப்பேன் இல்லையா, மிஷினில் வந்து கொக்கி வச்சுட்டேன். அதனால தான் நான் இதை வந்து கொஞ்சம் கொக்கி போக மீதி இடத்த வந்து அதிலேருந்து தைச்சிருக்கிறேன். தையல் போடும்போது அந்த லைனிங் பீஸ்லேயும் நமக்கு வந்து, அதாவது மேலே பைப்பிங் கொடுத்துருக்கோம்ல, அந்த கிராஸ் பீஸ்லேயும் நூல் ஏறக்கூடாது, அதே மாதிரி சட்டை துணியிலையும் நூல் ஏறக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் தையல் வர மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷிங்கும் உங்களுக்கு வந்து நம்ம நீட்டாக கிடைக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப நீட்டாக கிடைக்கும் ஃபினிஷிங். நல்ல த்ரெட்டே இல்லாமல் த்ரெட் பைப்பிங் அப்படி அந்த மாதிரி இருக்கும். த்ரெட்டே வைக்கணும்னு வேண்டாம், அந்த மாதிரி நீங்கள் லைனிங் ஆர் இது நார்மல் ப்ளவுஸ் ரெண்டுக்குமே நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணலாம். லைனிங்கில் வந்து எல்லாமே நான் அடித்து திருப்பி ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் இதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாலே புரியும். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் நார்மல் ப்ளவுஸில் தைக்கிறீங்கன்னா அது வேறு மாதிரி. நான் அதையுமே இந்த இதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அப்படின்றத. ரொம்ப ஈஸி தான் அதுவுமே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், அந்த நெக்கு கரெக்டாக அப்படியே அந்த எட்ஜஸ் எல்லாமே கரெக்டாக, அந்த ரவுண்டும் அதே மாதிரி கரெக்டாக நீட்டாக திரும்பி ஒன்று போல் இருக்கும். நீங்கள் இதை மட்டும், இதில் வந்து சின்ன சின்ன இது தான், டிப்ஸு தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் நெக்கு எவ்வளோ அழகாக திரும்பி இருக்குன்னு தெரியும். இப்போ அதே மாதிரி கிராஸ் பீஸ் தான் இது வந்து லைனிங், அதாவது போன இது லைனிங் ப்ளவுஸில் வந்து பைப்பிங் தைச்சோம். இது வந்து நார்மல் ப்ளவுஸில் பைப்பிங். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. அது வந்து நம்ம மாற்றி வச்சு தைச்சோம்ல, இது வந்து அப்படியே மேலே வச்சே 1/4 இன்ச் தையல் போடுறோம். என்ன ரீசன் அப்படின்னா, இதில் நூல் அளவுக்கு தையல் போட்டோம் அப்படின்னா பிரிஞ்சிரும் இல்லையா, அதுக்காக தான் 1/4 இன்ச் தள்ளி தையல் போடுறோம். நார்மல் ஆஸ் யூஷுவல் நம்ம கிராஸ் பீஸ் ஹெம்மிங்க்கு எப்படி ஜாயின் பண்ணி தைப்போமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இது தையல் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எப்படி நீங்கள் தையல் போடுறதா இருந்தாலும் சட்டை தைக்கும்போது ஷோல்டர் தையல் வந்து முன்பக்கமாட்டு வரக்கூடாது, பின்பக்கமாக போகிற மாதிரி தையுங்க. அது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப அழகாக கிடைக்கும். இப்போ பைப்பிங் கொடுக்குறதோ கிராஸ் பீஸ் தைக்கிறதோ எதாக இருந்தாலும் அந்த ரவுண்டில் வரும்போது அந்த ரவுண்ட் நெக்கில் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. பானெக்னால் அந்த ஷார்ப் எட்ஜஸில் கட் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம வந்து என்ன கழுத்து தைக்கிறோமோ, ரவுண்டோ இதோ நேர் கட்டிங்கோ இல்லை ரவுண்ட் கட்டிங்கோ எது போட்டாலும் சரி, நேர் கட்டிங் மீன்ஸ் நான் வந்து பானெக்கு வி நெக்கு அந்த மாதிரி சொல்கிறேன். இது லீஃப் நெக்கு அந்த மாதிரிலாம் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த வளைவுகள் வரும் இல்லையா, அந்த இடத்துங்களெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அது வந்து ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு.
இப்போ நான் அதில் பைப்பிங் எப்படி தைச்சோன்றதை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதில் எப்படி பைப்பிங் இருக்குன்றதையும் பாருங்கள். சேம் அப்படியே இருக்கும். த்ரெட்டே வைக்காமல் த்ரெட் பைப்பிங் பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து த்ரெட்டை வச்சு தான் பைப்பிங் கொடுக்கணும், அப்போ தான் கனமாக இருக்கும், அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ அழகாக நீங்கள் வந்து இதில் சின்ன சின்ன நுணுக்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வரும் பைப்பிங். நீங்கள் எவ்வளோ அழகாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகினர்ஸ் யாராவது தெரியாமல், அதாவது பைப்பிங்கே சிலர்லாம் வைக்க மாட்டேறீங்க, அப்படி வைக்காதவங்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பைப்பிங் வைக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்னால், ஃபஸ்ட்டு ஹெம்மிங் பண்ண வேண்டாம், ரெண்டாவது அந்த தையலை வந்து அவ்வளோ அழகாக எடுத்து காமிக்கும் நம்ம போட்டிருக்கிற தையலை. அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பைப்பிங் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.